அபூ ஹனீஃபா வந்து அதாவது அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவர்களோடு மிக நெருங்கிய ஒருவராக இருந்தார். ஆனால் மிக பேண்டுதலான மிக சிறந்த ஆட்சியோடு இருந்து கொண்டும் ஆட்சி வந்து அவருக்கு எந்த அளவுக்குனா இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது, ஹுரூஜ். இவர் ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பக்கூடிய சிந்தனை என்னது இருந்த விமர்சனம் கூட வார அளவுக்கு இருந்தார். ஆனால் ஆட்சியாளர் கூட இருந்தார். அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் ஒரு முறை இவரை கூப்பிட்டு இவருக்கு பார்ப்பாங்க, ஆட்சியாளர்கள் பொதுவாக இறை நோக்கமும் இருக்கு, இஹ்லாஸான நோக்கமும் இருக்கு. அடுத்த என்ன இருக்கும்னா மக்களுடைய ஆதரவு யார்கிட்ட கூட இருக்குதோ அவரை வந்து ஒரு சங்கடமான இடத்துல வச்சிடணும். எங்க நீதிமன்றத்தில் வச்சிடணும். வச்சிட்டோம்னா அவருக்கு பல சங்கடங்களை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். அப்போ அவர் என்கிட்ட வர வேண்டிய நிலைமை அவருக்கு என்ன செய்யலாம், உருவாக்கலாம். கூப்பிடுறாரு, நீங்க வந்து நீதிபதியாக இருக்கணும், நீங்க வந்து நீதிபதியாக இருக்கணும்ன்றார். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் சொல்லப்பட்ட விஷயம் என்றா, இந்த தூணை பார்த்து இது தங்கமாக வாதிக்க நினைச்சாருன்னா அவர் தங்கமாகவே என்ன செய்வார், மக்களுக்கு மத்தியில் நிரூபிப்பார். அப்படி என்ற அளவுக்கு அபூ ஹனீஃபா கிட்ட அந்த வாத திறமை இருந்தது. வாத திறமை இருக்கிறது ஒரு குற்றம் அல்ல, அதை வச்சு என்ன செய்யறோம்ன்றதுதான் குற்றம். அதை வைத்து என்ன செய்யறோம்ன்றதான் குற்றம். கஅப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கால விசாரிக்கப்பட்டவர்னு சொல்றாரு, வலகத் ஊதீது ஜதலன், எனக்கு நிறைய விவாத திறமை இருந்தது, ஆனால் நான் பொய் சொல்ல என்ன செய்யல விரும்பவில்லை. ஏன்னா இது வந்து இறைவனோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா கூப்பிட்டு கேட்கலாம். கேட்ட உடனே அபூ ஹனீஃபா சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு நீங்க நீதிபதியா வாங்க அப்படின்னு. உயர் நீதிபதி பக்தாத், லா யஸ்லுஹ், நான் பொருத்தம் இல்லை என்றார். இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாரு, நான் பொருத்தம் இல்லை என்றார். உடனே அபூ ஜஃபர் மன்சூர் அவர் பெரிய பதில் சொல்ற மாதிரி நினைச்சிட்டு, என்ன கதப்த, பொய் சொல்லிட்டீங்க என்றார். உடனே இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாரு, பாருங்க நீங்களே ஏத்துக்கிட்டீங்க, நான் பொருத்தம் இல்லைன்னு நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. ஏண்டா இப்ப நீங்க நான் பொய் சொன்னது சொன்னீங்க, உண்மையிலேயே இப்ப நான் பொருத்தம் இல்லை என்று சொல்லி பொய் சொல்லி இருந்தா பொய் சொன்னவன் நீதிமன்றத்துக்கு தகுதி இல்லை, நீதிபதியா இருக்கிறது தகுதி இல்லை. இல்ல நான் பொருத்தம் இல்லை என்று சொன்னது உண்மை அப்படி என்று இருந்தா நான் சொன்னது என்ன செஞ்சிடும், உண்மையாயிரும். பொருத்தம் இல்லாதவர் நீங்க என்ன செய்யக்கூடாது, நிரூபிக்க கூடாண்டார் அபூ ஜஃபர் மன்சூர் அவருக்கு. என்னது அதுக்கு அடுத்த பதில் சொல்ல இயலாமல் இருந்தது. இமாம் அபூ ஹனீஃபா வந்து இப்படி பேசக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு மனிதர். அவர் திருப்பி திருப்பி இந்த கலாவை கொடுக்கப்பட்டும் அவர் எடுக்கவில்லை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் பல வருட காலமாக என்ன செய்தார், சிறைச்சாலையில் இருந்தார். ஒரு ஆட்சியாளர் போய் அவரது மகன் போய் அவரது மகன் வருகின்ற காலம் வரைக்கும் என்ன செஞ்சார், மூன்றாவது ஆட்சியாளர் வரும் வரைக்கும் அவர் சிறையில் இருந்தார். எதற்காக இருந்தார், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டது அல்ல. ஆனால் முஅத்தஸிலாக்கள் சொன்னாங்க, இறைவனிடமிருந்து வெளியாகிவிட்டவைகள் அது வெளியாயிடுச்சு, அப்புறம் அது படைக்கப்பட்டது தான். நாங்கள் இல்லை, அது படைக்கப்பட்டவைகள் அல்ல. நாம் ஓதுற துஆல உண்டு தான், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அதாவது இறைவனது பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றினுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய பூர்ணமான வார்த்தை வேறு, படைத்தவைகள் வேறு. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டது அல்ல. இல்லைன்னா படைப்பிலிருந்து படைப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி என்ன செஞ்சிடும், படைப்பிலிருந்து படைப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுற தீர்ப்பு வந்துடும். இதை இமாம் அபூ அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரையும் அவரது நண்பரையும் வாகனத்தில் கட்டி என்ன செய்யறாங்க, இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போற போற வழியிலேயே என்ன செய்யறாரு, அவர் மரணிக்கிறார். அடுத்த நண்பர் மரணிக்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு, இன்னக்க இமாமுன் துத்தபா, மக்கள் உன்னை பின்பற்றுகிற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, அதனால ஒரு நாள் இந்த தீர்ப்பை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், இறங்க வேண்டாம் என்று உறுதிப்படுத்த சொன்னார். அவர் வந்து அவ்வளவு காலம் சிறைச்சாலைந்து பல சவுக்கடிகள் வாங்கி பல கஷ்டங்களை அனுபவிக்கிற நேரத்தில் கூட வந்து கேட்குறாங்க, இந்த மன்னருக்கு பின்னால் என்னது நம்ம தொழலாமான்னு. தொழுங்கன்றார். முஹம்மது பின் ஹம்பல் என்ன சொன்னார்னா, நீங்கள் தொழ வேண்டும். உணர்வுக்கு சார்பா என்ன செய்யல போகல, இல்முக்கு சார்பா இருந்தார். உண்மையில் எல்லா மனிதன் உணர்வு அந்த இடத்துல என்ன சொல்லும், இவனை கொல்லணும் தான் மனசு சொல்லும், அதுதான் உண்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டல அன்னைக்கு வைக்கிறாங்கன்னா இதுல ஏதோ நன்மை ஒன்று இருக்கும், நீங்க பொறுத்துக்குங்க. உங்கள் சொத்து எடுக்கப்பட்டு உங்கள் முதுகு உடைக்கப்பட்டாலும் பொறுத்துக்குங்க என்ற ரசூலுல்லாஹ். ஏன், உனக்கும் அவருக்கும் இடையில் உள்ள இந்த தீர்ப்பு பிரச்சனை மார்க்க ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சமுதாயத்துடைய சலாஹியத், சமாதானம், அந்த அமைதி, இவைகள் குலைக்கப்படும். ரசூலுல்லாஹ் நல்ல ஒரு சமுதாய அமைதியை உருவாக்கத்தானே வந்தாங்க. அது குலைக்கப்படுறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விரும்பல. அதுக்குரிய இடம் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தொழுங்கன்னு சொல்லிட்டார். இவ்வளவு நடந்து இமாம் அஹ்மது போல் தொழுங்கன்னாங்க. அவர் இமாம் அஹ்மதை பொறுத்த வரைக்கும் மிக பேணுதலான ஒரு அறிஞர் அப்படின்னு ஜுஹுது போன்ற விஷயங்களை முன்மாதிரியாக இமாம சொல்லுவாங்க. உலகப்பட்டு வரல எல்லாம் முடிஞ்சு அவருடைய மகன் வந்த காலத்தில் அவரை என்ன செய்யறாங்க, விடுதலை செஞ்சு சொல்றாங்க, நீங்க வந்து அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு வந்து அநியாயம் செஞ்சிட்டாங்க, நான் உங்களை விடுதலை செய்கிறேன். இவ்வளவு நாள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த அநியாயங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகளுக்காக வேண்டி நான் உங்களுக்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு என்ன பணத்தொகை வேண்டும் அதை நான் உங்களுக்கு தரேன். யார் கேட்கிறாரு, ஆட்சி தலைவர் அல்ல, சாம்ராஜ்ய தலைவர்.
சரியா? சாம்ராஜ்ய தலைவர். அன்புள்ள சகோதரன், நினைச்சு பாருங்க, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, ஒரு பெரும் பகுதியுடைய சாம்ராஜ்ய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு முன்னால பேச கிடைக்கிறதே பெரிய வாய்ப்பு நினைச்சிட்டு. ஆனா அங்க இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஒன்று. இரண்டாவது சொல்றது, அல்லது நீங்க என்ன செய்யணும், இந்த அதாவது அடுத்தது நீங்க என்ன செய்யணும், காதி பொறுப்பை என்ன செய்யணும், உயர் நீதிமன்றம் பகதாதுடைய கலாவை நீங்க எடுக்கணும் அப்படின்றார். அதுவும் உலக ரீதியாக அவருக்கு பெரிய ஒரு மரியாதையும் வருமானம் ரெண்டையும் சொல்றார். சொன்ன நேரத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு பணம் வேண்டாம், நீதியும் என்னது நீதி வழங்குற இந்த தகுதியும் என்ன செய்யணும் எனக்கு வேணாம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காக, இறைவனுக்காகத்தான் என்ன செஞ்சேன், இதை பொறுத்து கொண்டேன். எனக்கு இது ரெண்டும் வேண்டாம் என்று சொல்லி அந்த ரெண்டையும் மறுத்து விட்டு எப்படி வந்தாரோ அப்படி என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்கு போய் சேர்ந்தார். அவருடைய இந்த கஷ்டம் இந்த உலக லாபத்தில் எதையும் அதிகரிக்கவில்லை. அவருடைய கஷ்டம் இந்த உலக லாபத்தில் எதையும் அதிகரிக்கலை. அப்படியே தான் அவர் என்ன செஞ்சார், இருந்தார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை விரும்பிட்டா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய விருப்பத்தை என்ன செஞ்சிருவான், ஏற்படுத்திடுவான். அது கிடைச்சது அவருக்கு. இந்த வரைக்கும் அது அவருக்கு உண்டு. இன்று வரைக்கும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அது உண்டு என்பதை பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நம்ம பொதுவாக மனிதனுடைய யோசனை எப்படி போகும், இப்படியான ஒரு ஆட்சியில நான் ஒரு நீதிபதியா இருந்து தீர்ப்பு வழங்கினா தான், இப்படி பேணுதல் உள்ளவண்ட எண்ணம் எப்படி போகும், தீர்ப்பு வழங்கினா தான் இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு என்ன செய்யலாம், கொண்டு போகலாம் என்று நினைவு. ஆனா அவர் என்ன நினைச்சாரு, நாட்டுடைய நல்ல நிலை விட மிக முக்கியம் மறுமையில் எனது நிலை, மறுமையில் எனது நிலை. அதுக்கு நான் இந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், பொருத்தி வரமாட்டேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தவிர்த்தாண்டு பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அறிஞர்கள் இந்த கலாவை தவிர்த்திருக்கிறார்கள். இதுதான் காரணம் என்பதை புரிந்து இது போன்ற விஷயங்கள் நமக்கும் மார்க்க ரீதியாக யாராவது கேட்கிற நேரத்தில் மார்க்க ஃபத்வா கேட்கிற கட்டங்களிலும் இது என்ன செய்யும், நம்மளுக்கு அடங்கும். நம்மளுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு போவதுதான் நம்மளுக்கு சிறந்தது என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹாதமா ஐந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.